the city streets, we began to feel the fire. We rise like tall buildings. ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டு ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா ப்ரோசோன் மால் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு குட்டி ஷாப்பிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டே வருது. ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து ஆக்சுவலி சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், தீபாவளி முடிஞ்சு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் நினச்சோம் சரி கூட்டம் இருக்காது அப்படிங்கிறதுனால மத்தியானமாக சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் வீட்டிலேருந்து. பார்த்தா அங்கே பயங்கர கூட்டம். பார்த்தா உள்ளாடி பார்க்கிங் ஃபுல் கம்ப்ளீட்லி ஃபில் அண்ட் தென் வெளியுமே பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாகவே ஃபில் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்டாக உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு வெப்சைட் தான் போனேன். எப்போவுமே மால் போனால் ஒரு லுக் வந்து வெப்சைட் போவேன். போய் கிட்ஸ் செக்ஷன் தான் மெயினாக போவேன். பையனுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஏதாவது சீப்பாக இருந்துச்சுன்னா வாங்குவேன், இல்லைன்னா வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி போய் பார்த்துட்டு எதுவும் வாங்கலை அவனுக்கு. சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து டேரெக்டாக ஜூடியோ தான் போனோம். ஜூடியோ உள்ளே போனதுமே என்னை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணது இந்த பிளாக் ட்ரெஸ் தான். ஆக்சுவலி இப்போ ஃபுல்லாகவே வின்டர் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு நிறைய பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல. இது மட்டும் பிடிச்சிருந்துச்சு. சரி இது மட்டும் ட்ரையல் பார்க்கலாம், போட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஃபிட்டுமே கரெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் பிக் பண்ணிட்டேன் பர்த்டே ட்ரெஸ்ஸாக. ஸோ பையனுக்கு மட்டும் டிஷர்ட்ஸ் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டேரெக்டாக ஃபுட் கோர்ட் போகணும் சாப்பிட்றதுக்கு. பையன் வந்து பசிக்குது சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஃபுட் கோர்ட் போய் சாப்பிட்டுட்டு வெளியே இந்த மாதிரி நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து உட்காந்துருந்தோம், வேடிக்கை தான் பார்த்தோம். நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். Birthday morning itself I got a warm wishes from my little man. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டோம். மூவி போயிருந்தோம், அமரன் மூவி தான். மார்னிங் மூவி முடிச்சுட்டு அப்புறம் வந்து அன்னபூர்ணாவில் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிகிட்டு போய் எனக்கு பொக்கே வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃப்ளார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பொக்கே கொடுத்தெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறது இதான் வெரி ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி மூவி ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா குவைட்டாக தான் இருந்தான், தொந்தரவு பண்ணல. ஆக்சுவலி செகண்ட் ஆஃப் இன்டர்வல் முடித்ததுமே வீட்டுக்கு போகலான்னு ஒரே அழுக. அப்புறம் எப்படியோ சமாளித்து எனக்கு எப்படா மூவி முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக மூவி முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். ஸோ அப்புறம் ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 6:30 ஆயிடுச்சு. வந்ததுமே சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக வந்து இந்த மாதிரி 2 நெட் கிளாத் வரும் அண்ட் தென் ஹாப்பி பர்த்டே டேக் அண்ட் கொஞ்சம் பெலூன்ஸ் வரும், அவ்வளோதான். அரௌண்ட் ஒரு 200 ருபீஸ் என்னமோ தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இந்த வால் தான் வந்து ஃபோட்டோக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மற்ற வால் எல்லாமே வந்து கொஞ்சம் டம்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி இது வந்து பிக் பண்ணிட்டோம். ஸோ அந்த கிளாத் எல்லாமே சேர்த்து டைப் பண்ணிவிட்டு அந்த கர்ட்டனோட சென்டர் அந்த போர்ஷனில் வந்துட்டு அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு கர்வ் ஷேப் மாதிரி எடுத்து ஜஸ்ட் பின்னாலே நான் வந்து பின் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஷேப்லேயே வந்து சீரியல் லைட் போட்டிருந்தோம். ஆக்சுவலி இந்த கிளாத் கூடவே ஒரு சிம்பிள் லைட்ஸுமே எங்களுக்கு ஒரு எல்இடி லைட் மாதிரி வந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ குவாலிட்டியாலாம் இல்லை. டக்குன்னு போட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பையன் வந்து என்னடா இவங்க பண்ணுறாங்க புதுசாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஆனால் தொந்தரவு பண்ணல. அவர் பாட்டுக்கு உட்காந்து குக்கிங் பண்ணுறேன்னு கிச்சன்லேருந்து வெசல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் பாட்டுக்கு கீழே உட்காந்து அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் ஹஸ்பண்டும் இந்த டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே கிச்சன் ஹாலிடே கொடுத்துட்டாங்க. ஸோ நைட்டு மட்டும் வீட்டில் ஏதாவது குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பிளான் வச்சுருந்தேன். ஆனால் ஈவினிங் வீட்டுக்கு வரதே லேட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து நானே குக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து சிம்பிளாக வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணாங்க. ஸோ சிம்பிள் லஞ்ச் தான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸோடு முடிச்சிட்டோம் நைட்டு டின்னரை. வேறு எதுவும் பெருசாக பண்ணிக்கல. ஏன்னா லைட்டு வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு கேக் கட்டிங்லாம் சிம்பிளாக பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கே நைட்டு 10 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வேறு எதுவும் பண்ணிக்கல. Our hearts beat to the
city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun. நாங்கள் எப்படின்னா ஸோ ஆனிவர்சரி ஒரு பர்த்டே வாட் எவர் த ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஸோ அன்றைக்கே வந்துட்டு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணோம் அந்த கான்செப்டெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஃப்ரம் மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆக போகுது. இந்த டிசம்பர் வந்தால் இட் வில் பி 4 இயர்ஸ். ஸோ வந்துட்டு எப்படின்னா இப்போ ஃபார் அமௌண்ட் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காசு வருது அப்படின்னா ஸோ நான் எதாவது வாங்கி கேட்டிருப்பேன், இல்லை ஹஸ்பண்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம் காசு வரும்போது வாங்கிப்போம். ஸோ ஆக்சுவலி என்னோடய பர்த்டே கிஃப்ட் வந்து 1 மந்த் பிஃபோரே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ சேம் டே தான் சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்லாம் அந்த கான்செப்டே எங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, நீங்கள் எந்த மாதிரி அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவும் மாட்டோம். ஸோ எனக்கு பர்த்டே ஸோ இது வாங்கி தருவாங்களா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த டெக்கரேஷன். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கேக் வந்து நான் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நானே தான் பேக் பண்ணியிருந்தேன். பனானா கேக் வந்து லோஃப் பேனில் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ண அன்றைக்கே வந்துட்டு பிஃபோர் டேவே நான் பண்ணிட்டேன். பண்ண அன்றைக்கே வந்து டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பாதி சாப்பிட்டுட்டாங்க, பாதி தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் சிம்பிளாக கட் பண்ணோம். பையன் எப்போடா கேண்டில் வந்து அணைக்க சொல்லுவாங்கன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு எப்போ நான் வீட்டில் கேண்டில் எது வச்சாலுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவான். ஸோ இப்போவுமே கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போடா சொல்லுவாங்கன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். She puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீரியஸாக. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் பையனும் வெயிட்டிங் எப்போ சமைச்சு கொடுப்பாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பசி வேறு, மதியானம் சீக்கிரமாக சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட்லையதுனால பயங்கர பசி. ஸோ பையனுமே சிக்கன் பார்த்ததும் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி தான் என்னோடய பர்த்டே டே போச்சுங்க. ஸோ ரொம்பவே நல்லா போச்சு அண்ட் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்த சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயின் கிளாஸ் தான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது கிடையாது. ஒயின் கிளாஸ் தான் ஃபஸ்ட் பர்ச்சேஸ் என்னோடய ஒயின் கிளாஸ். ஸோ வந்து எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்துட்டு 8th அப்புறமா தான், பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வர மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு ப்ராண்டில் மட்டும்தான் முன்னாடியே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. செட் ஆஃப் 2 வரும். நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே எடிபிள் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சரி அதனால் நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஸோ இந்த கிளாஸ்லாம் நல்லா வந்து ஸ்டெடியாக நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. மேலே இருக்கிற அந்த கிளிப் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ஃபெயிலியரா என்னன்னு சொல்லிட்டு. பட் வந்து கீழே கிளாஸ் அதெல்லாமே நல்லா ஸ்டெடியாக தான் இருக்குது. என் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல. நான் வந்து லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த நைஃப் ஷார்ப்னர் தான். ஸோ இது வரைக்கும் நான் நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணது கிடையாது. சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இது வாங்கினோம். இதுவுமே மீஷோ தான். ஆனால் இது வந்து இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் நல்லாவே இல்லை. நமக்கு பார்த்தாலே தெரியும் அது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். உங்கள் யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட இந்த vlog-ஐ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல உங்களை மீட் பண்ணுறேன். பை. Our hearts beat